செந்தமிழே, உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாயெனில் நைந்து போகும் எம் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எமக்கும் தானே. பொள்ளாச்சி கம்பன் கலைமன்றம் 31 ஆண்டுகளாக நிகழ்கின்ற கம்பன் கலைமன்றம் 378வது நிகழ்ச்சியாக நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி மாதந்தோறும் 2ஆம் சனி என்பதை வழக்கமாக்கி வைத்து நல்ல மொழியுணர்வை பொள்ளாச்சி நகரிலே உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் தலைவர், இந்த அமைப்பின் தலைவர் ஐயா சண்முகம் அவர்களே, இன்று காலையிலே முதல் குரலே அவருடைய அழைப்பு தான், நிகழ்ச்சிக்கு வந்து விடுங்கள் என்ற நினைவூட்டுதலோடு அமைப்பின் செயலாளர் ஆசிரியர் தேனா சிவகுமார் அவர்களே, பொருளாளர் விவேகானந்தன் அவர்களே, இந்த விழாவினுடைய மையப்பொருளாக வரலாற்று சான்றாக ஒரு அரிய உரையை வழங்கியிருக்கின்ற விழா தலைவர் ஐயா ரவி வாமனன் அவர்களே, உலகத் தமிழர்களுக்கெல்லாம் தமிழை எடுத்துச் சொல்லுகின்ற உயர்ந்த பணியை மிக எளிய முறையிலே தன்னுடைய அறிவாற்றல் காரணமாக உருவாக்கி வழங்கியிருக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கல்லூரியினுடைய பேராசிரியர், பொள்ளாச்சிக்கு புகழ் சேர்க்கின்ற பொள்ளாச்சி நடேசன் என்கிற பொள்ளாச்சி நசன் அவர்களே, இளைய தலைமுறையிலும் இப்படியெல்லாம் பேச முடியும் என்பதை எடுத்து காட்டுவது போல பிஏ பொறியியல் கல்லூரியினுடைய அன்பு மாணவர் நருண் தங்கவேல் அவர்களே, மிக அருமையான சொற்பொழிவு வழங்கிய சேரிபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய மேல்நிலை மாணவி, இன்னும் எத்தனையோ மேல்நிலைகளை எல்லாம் காணக்கூடிய மாணவி அனன்யா அவர்களே, வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கின்ற பொள்ளாச்சி நகராட்சியினுடைய ஆணையாளர் குமரன் அவர்களே, நன்றி உரையாற்ற உள்ள பி திருவேங்கடராஜ் அவர்களே, அன்பு பெரியோர்களே, அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சி படுகொலை என்பதும் இன்னொரு ஜாலியன் வாலாபாக் என்று ஐயா குறிப்பிட்டார். அது நடந்து 2 நாள் ஆகிறது. பிப்ரவரி 12ஆம் நாள் உலக தாய்மொழி நாள் என்பது இனி வர இருக்கிறது. பிப்ரவரி 21ஆம் நாள் அதுதான் உலக தாய்மொழி நாள். 2க்கும் இடையிலே நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கூடியிருக்கின்ற அரங்கம் மிகவும் உயர்வான அரங்கம். நான் இருக்கும் சூலூர் பாவேந்தர் பேரவையிலிருந்து அதனுடைய செயலாளர் வரதராசு வந்திருக்கிறார். கோவையில் இருந்து ஆசிரியர்கள் குமாரசாமி, சிவசக்திவேல் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள். பக்கத்தில் உள்ள கேரளத்தில் இருந்து சித்தூர் கல்லூரி பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். குழஞ்சாம்பாறையில் நல்ல இன உணர்வை இயக்கமாக கட்டி எழுப்புகின்ற ஐயா பேச்சுமுத்தவர்கள் வந்திருக்கிறார். இப்படி பலருமே நிறைந்திருக்கிற ஒரு அவை இந்த அவையிலே நாம் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும், நினைவு கூற வேண்டும். முதலில் இந்த கம்பன் கலைமன்றம் என்பதன இந்த பெயரே மிக உயர்ந்த பெயர். ஐயா நசீர் அவர்கள் தான் இதில் முதல் இசையை தொடங்கி வச்சார். எனக்கு தலைப்பு அதுதான், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அந்த உணர்ச்சியோடு இருந்தவர் தான் கம்பர். அந்த கம்பருக்கு மற்றவர்களெல்லாம் கழகம் வைப்பார்கள், இங்கே கலைமன்றம் வைத்திருக்கிறார்கள். பொள்ளாச்சி அதிலே கூட ஒரு புதுமையை செய்திருக்கிறது. வாராசிரியர் பள்ளியின் ஆசிரியராக வந்த சாமிநாதன் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பொள்ளாச்சி கம்பன் கலைமன்றம் 31 ஆண்டுகளாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை இப்பொழுதும் ஐயா சண்முகம், சிவகுமார், விவேகானந்தன் மற்ற பொறுப்பாளர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அதுவும் மாதந்தோறும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றீர்கள். 378 என்ற இலக்கை காணந்து 500, 1000 என்று செல்லுகின்ற அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பது மிகவும் பெருமை. கம்பன் கன்னி தமிழ் புகழ், கம்பன் புகழ் பாடி கன்னி தமிழ் வளர்ப்போம் என்பதையே ஒரு முழக்கமாக வைப்பார்கள். இப்பொழுது இந்திய ஆதிக்கம் என்பதை பற்றி பேசுகிறோம். அதற்கு முன்னாலே வந்தது வடமொழி ஆதிக்க வெள்ளம்.
அந்த வடமொழி ஆதிக்க வெள்ளத்தில் இருந்து அணை போட்டு காத்தவன் கம்பன். கம்பன் ஒருவன், பவனந்தி ஒருவர். பவனந்தி இருந்தது இந்த விஜயமங்கலம் தான், அவரும் கோவை தான். அவர் தான் நன்னூலின் மூலம் இந்த மொழியினுடைய அரணாக நின்று காத்தவர். இலக்கணத்தின் வழியாக, இலக்கியத்தின் வழியாக காத்தவர் கம்பர். வால்மீகி எழுதியிருப்பார் ராமாயணம். அதில் வருகின்ற வடமொழி சொற்களுக்கெல்லாம் தூய தமிழை வழங்கியிருப்பார் கம்பர். அதில் வருவான் மகோதரன், ஆனால் கம்பனிலே வருவது பெருவயிரன். வால்மீகி ராமாயணத்திலே வருவான் ரக்தாட்சன், கம்பனிலே வருவது குருதி கண்ணன். அங்கே லக்ஷ்மணன் வருவான், ஆனால் கம்பனிடத்தில் அவன் இலக்குவனாகி விடுவான். அங்கே ராம் வருவான், கம்பனிடத்தில் அவர் ராமனாகி விடுவார். அங்கே சீதா வருவாள், இங்கே சீதையாகி விடுவாள். எல்லாவற்றையும் தமிழ் மயப்படுத்தியவர் கம்பர். ஒரு கிரந்த எழுத்து கூட இருக்காது. அங்கே ஹிரணியன் இருப்பான், இங்கே இரணியன் தான் இருப்பான். ஆனால் நம்மூரிலே தான் இந்தியை கூட ஹிந்தி என்கிறார். இனி இந்தியாவை கூட ஹிந்தியா என்று சொன்னால் சொல்வார். இருப்பதையே லட்சுமியை கூட லக்ஷ்மி என்கிறார், தோசையை கூட தோஷைங்கிறார். இல்லாதவற்றை எல்லாம் போடுகிறார்கள். கணேசனாக இருக்கின்றவருக்கு பெயரை சுருக்கிற பொழுது கணேஷ் ஆகிவிடுது. கணேசனை சுருக்கினா அன்றுதானே போகும், கணேசுதானே இருக்க வேண்டும். அங்கங்கே இசு வந்தது. மக்கள் குரலே மகேசன் குரல் என்பது தான். அருகிலே கேரளம், அங்கே இன்றைக்கு மகேசன் தான், அங்கே இன்றைக்கு ரமேசன் தான். அங்கே உள்ள ரமேசன் இங்கே ரமேஷ் ஆகிறார். அங்கே உள்ள மகேசன் அவர் தான் திருக்குறளையை மொழிபெயர்த்தவர் மலையாளத்தில், மகேசன் நாயர். அங்கே இருக்கிற மகேசன் இங்கே மகேஷ் ஆகிறார். ஆனால் கம்பர் இதற்கெல்லாம் எல்லை போட்டார். கிரந்த எழுத்துக்களை தவிர்த்துத்தான் கம்பராமாயணத்தை உருவாக்கினார். 12,000 பாடல்களை எழுதிய கம்பன் ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு கிரந்த எழுத்தை கூட இந்த ஜா ஷா ஹாஸ்ரீ இதான் கிரந்த எழுத்து ஒன்று கூட இருக்காது. இதை ஒரு கொள்கையாக, ஒரு கடமையாக, ஒரு பணியாக இந்த கம்பன் கலைமன்றம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் கம்பனுக்கும் கம்பனுடைய கலைக்கும் செய்யக்கூடிய ஒரு நல்ல பணி. அந்த கம்பனைத்தான் நினைவுபடுத்த வேண்டும். என்னுடைய பெயருக்கு முன்னால் போட்டிருப்பது கூட செந்தலை. நான் கௌதமன், கௌதமன் தெரியும். நான் என்பது எங்கள் அப்பா போய் நடராசன் என்பது கூட ஓரளவு தெரியலாம். அது என்ன செந்தலை, பார்த்தா ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. இது என் தலையை பார்த்து வைத்த பெயர் அல்ல, என் ஊரை பார்த்து வைத்த பெயர். நான் பிறந்ததோ கல்லணைக்கு அருகிலே இருக்கிற செந்தலை. கல்லணைக்கும் தஞ்சைக்கும் நடுவிலே இருக்கின்ற ஊரின் பெயர் செந்தலை. அதனால் நான் ஊரை மறக்கவில்லை. இருப்பது சூலூர் என்றாலும் பணியாற்றியது கோவை என்றாலும் நான் பிறந்த ஊரை மறக்காமல் இருக்கின்றேன். அதே போலத்தான் நீங்களும் இந்த பொள்ளாச்சி நகரை மறந்துவிடக்கூடாது. பொள்ளாச்சி என்பது அந்த அளவுக்கு ஒரு புகழ்மிக்க ஊர், வரலாற்று புகழ்மிக்க ஊர். பராசக்தி படம் வந்ததுனாலே இப்பொழுது பொள்ளாச்சி படுகொலை என்பது இன்றைக்கு எல்லாராலும் விவாதிக்கப்படுகிறது. அது 65 பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் நடந்த ஒன்று. ஆனால் அதற்கு முன்னால் நடந்த எத்தனை இப்பொழுது நாங்கள் இருக்கிற சூழலில் இருந்து கூட நேராக வந்து விடலாம் பொள்ளாச்சிக்கு. பொள்ளாச்சிக்கு மட்டுமல்ல, நேரே ஆனைமலைக்கு போய்விடலாம். இப்பொழுது தான் ஒரு வாரமாக ஒரு பேருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனைமலை எங்கே? ஆனைமலை வரலாற்று புகழ்மிக்க ஊர். அதற்கு சங்ககால பெயர் உம்பர்காடு. அந்த உம்பர்காடு தான் இன்னைக்கு ஆனைமலை. இந்த ஆனைமலையிலே தான் மன்னன் நன்னன் வாழ்ந்தான். அன்றைக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஸ்தல விருட்சம் என்று சொல்வார்கள், கோயில் மரம் என்று சொல்வார்கள். அதுபோல மன்னர்களுக்கும் ஒரு மரம் உண்டு, அதற்கு பெயர் காவல் மரம். அந்த மரத்தில் இருந்து விழுகின்ற எந்த ஒன்றையும் யாரும் எடுத்து விடக்கூடாது, எடுத்து பயன்படுத்தி விடக்கூடாது. பயன்படுத்தினால் உயிரை போக்குகின்ற தண்டனை தான் நடக்கும். இந்த ஆனைமலையிலே உம்பர்காட்டிலே ஓடுகின்ற ஆறு உப்பாறு. அந்த உப்பாரிலே கோசர் குலத்தலைவன். அந்த கோசர் தான் கோயர் தான் கோயம்புத்தூர். இதெல்லாம் அதோடு சேர்ந்தது தான். கோசர் குலத்தலைவன் அவருடைய மகள் இந்த உப்பாற்றிலே குளித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மாம்பழம் மிதந்து வந்த மாம்பழத்தை பார்த்தவுடனே எடுக்கலாம், சுவைக்கலாம் என்று எண்ணுகிறார். கூடியிருக்கின்ற பெண்கள் எல்லாம், அவருடைய தோழிகள் எல்லாம் சொல்கிறார்கள், இது நன்னனுடைய காவல் மரத்திலிருந்து வருகின்ற மாங்கனி, மாம்பழம். அதை எடுப்பது
உயிருக்கே ஆபத்தாய் போய்விடும் என்பார்கள். ஆனால் இவ்வளோ விளையாட்டுத்தனமாய் இங்கே யார் இருக்கிறா, நம்மளை யார் பார்க்க போகிறா என்று விளையாட்டுத்தனமை சொல்லிவிட்டு எடுப்பால் கடிப்பால் சாப்பிட்டு விடுவார். உடனே அந்த நேரம் பார்த்து அரசனுடைய ஏவலர் வந்து விடுவார். அந்த காவலர் பார்த்த உடனே அந்த பெண்ணை தலைப்படுத்தி நன்னன் முன்னால் கொண்டு போய் நிறுத்துவார். காவல் மரத்தின் கடியை கடித்தால் என்ன தண்டனை? உயிரை போக்குவதுதான். உடல் தனியாய் தலை தனியாய் வெட்டிடுவதுதான் என்று கேட்டவுடனே கோசர் குலத்தலைவன், என் மகளை விட்டு விடுங்கள், 9 இதெல்லாம் குறுந்தொகையில் வரும். 292ஆம் பாடல். நம்முடைய இலக்கியம் என்பது வெறும் இலக்கியம் மட்டுமல்ல, அதிலே இருப்பது வரலாறு. அதிலே தான் பொள்ளாச்சி இருக்கிறது, அதிலே தான் ஆனைமலை இருக்கிறது. 9 பெருக்கல் 9 81 யானை கொடுக்கிறேன், விட்டு விடுங்கள். விடமாட்டேன். என் பெண்ணுடைய எடைக்கும் உயரத்திற்கும் ஏற்றளவு தங்கம் கொடுக்கிறேன், விடமாட்டேன். விதி சட்டம் என்ன சொல்கிறதோ அதை நிறைவேற்றுவேன் என்று அந்த பெண்ணை உயிர் போல் நேசித்த கோசர்குல தலைவர் நேசித்த அந்த பெண்ணை உடல் வேறு தலைவேறாக வெட்டி விடுவார். அப்படி வெட்டிய இடம் இன்றைக்கு ஆனைமலை பக்கத்தில் இருக்கிறது. அதுதான் பிங்கொணாம்பாறை, அதுதான் பெண் கொன்ற பாறை. அந்த பிங்கொணாம்பாறை இறந்து போன மகளை அப்படியே கொண்டு வந்து அந்த மயான நிலையிலே அப்படியே படுக்க வைத்து எடுத்த கோயில்தான் மயான சயனி அம்மன், மாசாணி அம்மன். மாசாணி அம்மனுக்கு பின்னால் இருக்கின்ற வரலாற்றை குறுந்தொகை 292ஆம் பாட்டை பார்த்தறிந்து கொள்ளுங்கள். கோசர்குல தலைவன் வீரமிக்கவன் விடுவானா? என்னுடைய பெண்ணின் உயிரை பறித்தவனே, உன்னை விட மாட்டேன் என்று அந்த நன்னனை அந்த காவல் மரத்தை முதலிலே வெட்டி எறிவார்கள். இதெல்லாம் குறுந்தொகையிலேயே வரும், குறுந்தொகை பாடல்களையே வரும், பாடல்களையே வருகிறது. இவற்றையெல்லாம் விளக்கமாக சொல்லி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் ஔவை துரைசாமி அவர்கள். அப்பொழுதுதான் ஆனைமலையினுடைய பெருமையை நமக்கு தெரிந்தது. அந்த காவல் மரத்தை வெட்டி எறிந்து விடுவான். வெட்டி எறிந்த பிறகு என்னுடைய மகளையே வெட்டினானே, அவனை நான் விடமாட்டேன் என்று அவரை குறிவைத்து போர் தொடுக்க சென்ற பொழுது நன்னன் ஓடி ஒளிந்து கொள்வான். ஓடி ஒளிந்து கொண்ட இடம் பெருந்துறை பக்கத்திலே இருக்கின்ற வாகை புத்தூர். இதெல்லாம் வரலாற்றிலே இருக்கின்ற சொற்களை இன்றைக்கு இருக்கின்ற சொற்களோடு இணைத்து பார்த்தால் தான் புரியும். வாகை புத்தூரிலே போய் அடைக்கலமாக்கி விடுவான். அங்கே போய் ஒரு புதிய மரத்தை, அதான் வாகை மரம், 2 அரசர்களுக்கு இடையிலே நடக்கின்ற போரிலே வெற்றி பெற்றவன் சூடிக்கொள்ளுகின்ற பூ வாகைப்பூ. வாகைப்பூவை சூடிக்கொண்டானது வெற்றிக்கு அடையாளம். இன்றைக்கும் வெற்றியினுடைய அடையாளமாக நாம் சொல்வது நடந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடியது என்று சொல்கிறோமே, அந்த வாகைக்குள்ளே இருப்பது வரலாறு. வெட்சித்தனை, கரந்தைத்தனை, வஞ்சித்தனை, காஞ்சித்தனை என்று வரும். உளிகைத்தினை, நொச்சித்தனை என்று வரும். 2 பேரும் போடிடுவது தும்பைத்திணை என்று வரும். வெற்றி பெறுகிற திணை வாகைத்திணை என்று வரும். எல்லாமே பூக்கள். வஞ்சி என்றால் வஞ்சி இன்றைக்கும் இருப்பது தான். பூவரசு பூவுக்கு பேர் தான் வஞ்சி. இப்படி ஒவ்வொரு பூவுமே இன்னைக்கு இருப்பது தான், பெயர்கள் வேறு. வாகை பூவை சூடிக்கொள்வார். அந்த வாகை மரத்தை தன்னுடைய காவல் மரமாய் அறிவித்து அங்கே ஊரை, வாகை புத்தூரை தனக்கான நாடாக அறிவித்துக் கொள்வான். கோசர்கள் விடமாட்டார்கள். அங்கேயும் சென்று போரிடுவார்கள், நன்னனை கொன்று விடுவார்கள். இவற்றையெல்லாம் 10 என்கிற ஒரு வரலாற்று களஞ்சியம். அது வெறும் இலக்கியம் அல்ல. 10 4ஆம் பத்திலே அப்படியே இந்த வரலாறு வரும். அகடாநூற்றிலும் வரும். குறுந்தொகையிலே பாடியவர் பரணர், அகராநூற்றிலே பாடியவர் கல்லாடனார். அவர் பாடுவார், இந்த வரலாற்றை அப்படியே சொல்லுவார். அங்கேயும் போய் பக்கத்திலே பெருந்துறை, அதில் பெருந்துறையும் வரும், வாகைப்புத்தூரும் வரும். வாகைப்புத்தூர் இன்றைக்கு இருக்கிறதா? இருக்கிறது. எந்த திணிப்பை எதிர்த்து ஐயா போன்றவர்கள் மொழிப்போர் ஈகியராக இன்றைக்கி இருக்கிறார்களோ, அந்த வடமொழி வெள்ளத்தை எதிர்த்தவன் தானே கம்பன். அந்த வடமொழியினுடைய பேச்சு வடிவம் தான் இந்தி. 2 ஒன்று தான். வாகை என்றால் வெற்றி, வெற்றியினுடைய சமஸ்கிருத பெயர், இந்தி பெயர் தான் விஜயம். அதுதான் இன்றைக்கு இருக்கிற விஜயமங்கலம். வாகைப்புத்தூர் தான் விஜயமங்கலம். உம்பர்காடு தான் ஆனைமலை. இந்த பொள்ளாச்சிக்கு பெயர் இது முழுக்க காடு தான். இந்த காட்டில் இருப்பவையெல்லாம் விலங்குகள் தான், மரங்கள் தான். இங்கே குடியிருப்புக்கு ஏற்ற வகையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் ஊரை எரித்து தான், அழிக்க முடியாது, வெட்ட முடியாது, எரித்து தான். அப்படி எரித்து
பிறகுதான் அதை கொஞ்சம் மனிதர் வாழுகின்ற இடமாக சமப்படுத்தி குடியேறினார்கள். அப்படி குடியேறியது தான் இந்த சோலை சூழ்ந்த இடம், பொழில் சூழ்ந்த இடம், பொழில் வாய்ச்சி. இதற்கான கல்வெட்டு பெயர் எரிச்சலூராகிய பொழில் வாய்ச்சி என்பதுதான். காட்டை எரித்து உருவாக்கப்பட்ட பொழில் சூழ்ந்த பொழில் வாய்ந்த ஊர் பொழில் காட்சி. அதுதான் இன்றைக்கு பொள்ளாச்சி. நாங்கள் இருக்கின்ற சூலூருக்கு அருகில் இருக்கின்ற ஊர் செல்லக்கரைச்சல். செல்லக்கரைச்சலுக்கும் கல்வெட்டிலே பேர் எரிச்சலூராகிய சிறகு எரிச்சல். சிறகுன்னா விளிம்பு, விளிம்பு பகுதி எரித்திருக்கிறார்கள். பொள்ளாச்சியினுடைய வரலாறு என்பது மிக புகழ்மிக்க வரலாறு. இங்கேதான் நேமிநாதம் உருவாக்கப்பட்டது. நேமிநாதம் என்ற ஒரு இலக்கணம் உருவான நூல் எங்கே? கோவை பொள்ளாச்சியில். பொள்ளாச்சியில் நகமத்துக்கு அருகிலே இருக்கின்ற களந்தையிலே தான் இருந்தார். இந்த களந்தையிலே தான் வச்சனந்தி முனிவர் இருந்தார். அந்த வச்சனந்தி முனிவர் பேரிலே உருவான இலக்கணம் தான் வச்சனந்தி மாலை. அதுதான் பாட்டியல் நூல்களுக்கு இலக்கணம் சொல்லுகின்ற நூல். நேமிநாதமும் வச்சனந்தி மாலையும் வழங்கியது பொள்ளாச்சி. பொள்ளாச்சிக்கு அருகிலே இருக்கின்ற களந்தை. இப்படி இந்த ஊருக்கான பெருமைகள், இலக்கிய வகையிலும் புகழ்மிக்க ஊர் இந்த பொள்ளாச்சி. அந்த பெருமையைத்தான், இப்பேற்பட்ட வரலாற்றை இலக்கியத்தை உடையத பெருமைகளை எல்லாம் எங்கள் இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டுமே. பண்டைய வரலாறும் பண்டைய பண்பாடும் அடங்கியிருப்பது எங்கே? மொழிக்குள் தான். உங்களுடைய காதுக்கும் என்னுடைய வாய்க்கும் இடையிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வாகனம் மொழி. இது காற்றோடு போய்விடும். ஆனால் எழுத்தில் இருப்பது தான் நிலையாக இருக்கும். உலகம் முழுக்க இன்றைக்கு இருக்கிறார்கள். 78 நாட்டில் இருக்கின்றார்கள். அந்த தமிழர்கள் தமிழ் படிக்கின்ற வாய்ப்பை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழை 3 குறியீட்டுக்குள் அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய பொள்ளாச்சி நசன் அவர்கள். இந்த மொழிக்கான அழிவை தடுத்து நிறுத்துவேன் என்று நின்றவர்கள் நீண்டகாலமாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தவர் தான் இப்பொழுது சொன்னேனே விஜயமங்கலம். அந்த விஜயமங்கலத்தைச் சேர்ந்தவர் தான் நன்னூல் எழுதிய பவணந்தி. பவணந்தி எழுதியதுதான் நன்னூல். பவணந்தியும் கம்பரும் சேர்ந்துதான் வடமொழி வெள்ளம் தமிழை அழித்து விடாமல் காத்தார்கள். இப்படி காக்கப்பட்ட இந்த மொழி இங்கே கூட இந்த இளையவர்கள், மாணவர்கள், மாணவியர்கள் பேசுகின்ற பொழுது பல செய்திகளை எல்லாம் நினைவுபடுத்தினார்கள். உலகத்தில் இருக்கின்ற 7000 மொழிகள், 7000 மொழிகளை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டிருப்பது 22 மொழி. ஆனால் 7000 மொழிகளிலே மிக தொன்மையான மொழி எது, மொழி எது, மொழி எது என்று அப்படியே முன்னோக்கி சென்று கடைசியிலே கண்டுபிடித்தார்கள் 6 மொழி. இந்த 6 மொழி தான் உலகத்திலே மிக மூத்த மொழி, மிக தொன்மையான மொழி என்றார்கள். அந்த 6 மொழியிலே இந்தியாவில் இருப்பது உண்டு 2. ஒன்று தமிழ், இன்னொன்று சமஸ்கிருதம். 2. மிச்சம் உள்ளது என்ன? 4. ஒன்று கிரேக்கம், இன்னொன்று லத்தீன், இன்னொன்று சீனம், இன்னொன்று ஹீப்ரு. இதுதான் இந்த 6 மொழி. இந்த 6 மொழியிலே இன்றைக்கு பேச்சு வழக்கில் இருக்கின்ற மொழி எது? ஒரே ஒரு மொழி, தமிழ் மொழி என்ற பெருமை நேற்று வரை. இப்பொழுது இந்த விடை தவறு என்ற பெருமை நேற்று வரை இருந்தது. இன்றைக்கு எங்களுடைய மொழி இவ்வளவு பழமையான மொழியா என்று உணர்ந்தவுடனே இறந்து போன மொழிக்கு உயிர் கொடுத்து விட்டார்கள். லத்தீனுக்கு உயிர் கொடுக்க பார்த்தார்கள், 3 மொழியாக பிரிந்து விட்டது. கிரேக்கத்துக்கு உயிர் கொடுக்க இப்பொழுதும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அது முடியுமா என்பது தெரியவில்லை. ஆனால் ஹீப்ரு மொழிக்கு உயிர் கொடுத்து விட்டார்கள். ஹீப்ரு அவர்கள் சொல்வது, நாம் சொல்வது எபிரேயம். அந்த ஹீப்ரு மொழிக்கு நாடு கிடையாது. அந்த இனத்திற்கு பெயர் தான் யூதர்கள். ஆங்கிலத்தில் சொல்வது ஜூஸ். நாம் தான் எங்கெல்லாம் ஜா வருகிறதோ அதெல்லாம் கம்பன் வழி. எங்கெல்லாம் ஜா வருகிறதோ அங்கேயெல்லாம் யா போட்டுக்கொள்வோம். உங்களுக்கு ஜூஸ், எங்களுக்கு யூதர். உங்களுக்கு ஜீசஸ், எங்களுக்கு இயேசு. உங்களுக்கு ஜூட்டாஸ், எங்களுக்கு யூதாஸ். இன்றைக்கு இந்த மரபை அப்படியே காப்பாற்றி கொண்டிருப்பது ஈழம், இலங்கை தான். அங்கே ஜூன் கிடையாது, யூன். ஜூலை கிடையாது, யூலை. கருப்பு யூலை, புத்தகத்தின் பெயரே அதுதான். ஜன்னல் கிடையாது, எண்ணல். ஜப்பானே கிடையாது, ஜப்பான். நம்பால் போன குழம்பு போயிடுவார். காரணம், நாம்
இல்லாத எழுத்துக்களுக்கெல்லாம் வந்து ஜா போட்டால் தான் பெருமை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை இங்கே வந்துவிட்டது. சூடு என்பதை கூட ஜூடு என்பார்கள், சீரகம் என்பதை கூட ஜீரகம் என்பார்கள், அதை கூட வேடிக்கையாக சொல்வார்கள். சேலத்திற்கு சென்றால் ஒருவன், சேலத்திலே ஒரு சத்திரம், செல்லப்பிள்ளை சத்திரம் என்று ஒரு அதற்கு பெயர். அந்த சத்திரத்தில் உணவு மிக நன்றாக இருக்கும் என்று பெயர். அன்றைக்கு உணவு விடுதி கிடையாது, சத்திரம்தான். இந்த சேலத்துக்கு போனாயே, செல்லப்பிள்ளை சத்திரத்தில் சாப்பிட்டாயே, சாப்பாடு எப்படி இருந்தது என்று கேட்ட உடனே இந்த கிரந்த எழுத்து போட்டால் தான் பெருமை என்று நினைக்கின்ற ஒரு அடிமை மனப்பான்மை இன்றைக்கு இருந்ததை தொடங்கிய காலத்திலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. சொன்னானம் அவன் சேலத்திலே ஜெல்லப்பிள்ளை சத்திரத்திலே ரஜம் பாயஜம் ரொம்ப ஜொகுஜு ஆனாலும் கொஞ்சம் சூடுனா. இன்றைக்கு அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையுமே இந்த ஜா சாஹா என்பவற்றை எல்லாம் பெரும்பாலான குழந்தைகளுக்கு பெயரை கேட்டால் நமக்கு என்ன 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 என்று திரும்பி கேட்க வேண்டியிருக்குது. நமக்கு புரியவில்லை, வாயால் சொல்ல முடிவதில்லை. அத்தனை பேர்களிலும் இந்த கிரந்த எழுத்துக்கள் ஒட்டி கொண்டிருக்கின்றன. அன்றைக்கு நாம் வைத்தோம் ஜா வருகிற பக்கமெல்லாம் யா, அதுதான் ஜீசஸ், இயேசு. இன்றைக்கு இலங்கையிலே அப்படியே வைத்திருக்கிறார்கள். யூளை என்று தான் நாட்காட்டியிலேயே வரும். அப்படி கம்பன் மரபை காப்பாற்றி கொண்டிருப்பது இலங்கை. அவர்கள்தான் இந்த எபிரேயம், யூதர்களுக்குரிய மொழிதான் ஹீப்ரு, எபிரேயம். அவர்களுக்கு ஒரு நாடு கிடையாது. உலகம் முழுக்க வாழ்ந்தார்கள், சம்பாதித்தார்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அனுப்பினார்கள். அந்த பணத்தை கொண்டு ஏமாந்த ஒரு நாட்டிலே இடத்தை வாங்கினார்கள். இப்போ நாமும் ஏமாந்த நாடு தான், யாராரோ வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்த நாட்டிலே இருந்து இடத்தை வாங்கி பிறகு அதையே ஒரு நாடாக அறிவித்து விட்டார்கள். ஏமாந்தவனுக்கு பெயர் பாலஸ்தீனியர், நாடாக அமைத்தவனுக்கு பெயர் இஸ்ரேல். இன்றைக்கு இஸ்ரேல் வந்து விட்டது. அவர்கள் தங்களுடைய மொழி, அழிந்து போன மொழி, ஹீப்ரு மொழி, எங்கே யாருக்கும் பேச தெரியாது. எந்த நாட்டில் இருந்தார்களோ அந்த நாட்டு மொழியைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு என்று ஒரு நாடு வந்தவுடனே அந்த ஹீப்ரு மொழியிலே கல்வி மொழி வந்துவிட்டது, வழிபாட்டு மொழி வந்துவிட்டது, அலுவல் மொழி வந்துவிட்டது, அனைத்தும் வந்துவிட்டது. நம்ம ஊரில் எதில் வந்திருக்குன்னு எண்ணி பாருங்க. அனைத்தும் வந்துவிட்டது. குழந்தைகள் சென்றார்கள், பள்ளிக்கு சென்றார்கள், ஹீப்ரு மொழியை, எபிரேய மொழியை படித்தார்கள். படித்து வந்து அவர்கள் தங்களுடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நமக்குத்தான் தமிழ் தாய்மொழி, இஸ்ரேலிலே யூதர்களுக்கு ஹீப்ரு குழந்தை மொழி. குழந்தைகள் சொல்லிக் கொடுத்துத்தான் இன்றைக்கு ஹீப்ரு வாழ்ந்தது. ஹீப்ரு வாழ்ந்து விட்டது. இன்னைக்கு நேற்று வரை ஹீப்ரு அழிந்து போன மொழி எபிரேயம். இன்றைக்கு ஹீப்ரு வாழும் மொழி. குழந்தைகளால் பெற்றோருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, உயிர் பெற்றுவிட்டது. நமக்கு அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பாடுபடுகிறார் நம்முடைய நசன் அவர்கள். இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் குழந்தைகளிடம் கூடிய உரை தமிழில் பேசுங்கள். குழந்தைகளுக்கு வைக்கப்படுகின்ற பெயர் தமிழில் வையுங்கள். உனக்கு லக்ஷ்மண், எனக்கு இலட்சுமணன் சொன்னானே கம்பன். எந்த ஒன்றை இந்த விகுதியை மட்டும் எடுக்கக்கூடாது. இப்போ என் பேரை என்ன கதியில் அடிக்குது? இப்போது கௌதமனையே காணும். எங்கே பார்த்தாலும் கௌதம், அதுனா புதுசாக ஒரு தம். எங்கு பார்த்தாலும் விக்னேசன், விக்னேஷ், கார்த்திகேயன், கார்த்திக். இந்திக்கு போனால் அப்படி தான் போகும். மைதானம், மைதான், தீபம், தீப், மங்களம், மங்கள் வருகிறதே. விகுதி எடுத்து விடுவார்கள். ஒரு மொழியினுடைய விகுதி எடுக்கப்பட்டால் அது அழிவின் அடையாளம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கார்த்திக் வேண்டாம், கார்த்திகேயன் தான் வேண்டும். கணேஷ் வேண்டாம், கணேசன் தான் வேண்டும். கௌதம் வேண்டாம், கௌதமன் தான் வேண்டும். விகுதியை எடுக்கக்கூடாது. இந்த மொழியை காப்பாற்றுகின்ற உணர்வு உலகம் முழுக்க இருக்கிறது. அதற்காக வந்தது தான் உலக தாய்மொழி நாள். உலக தாய்மொழி நாள் இதே மாதம் பிப்ரவரி 21ஆம் நாள். அதைத்தான் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ரவிவாமணன் அவர்கள். 1938 இந்தி திணிக்கப்பட்டது, பள்ளிக்கூடத்தில் திணிக்கப்பட்டது. ஒவ்வொன்றுக்குமான போராட்டம் நடந்ததில் அந்த போராட்ட சூடுகளை பொள்ளாச்சி பாதுகாத்து கொண்டு இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாக பலவற்றை சொல்ல முடியும். அதில் ஒன்று நாட்டு விடுதலை பற்றி கூட சொன்னார்கள். ஜாலியன் வாலாபாக்க என்பதை 38 மொழி போரோடு ஒப்பிட்டு காட்டினார்கள். இங்கே ஆங்கிலேயனை எதிர்த்து
நடந்த போராட்டத்தில் வெள்ளையன் எந்த ஆயுதத்தை ஏந்துகிறானோ அதே ஆயுதத்தை நாமும் ஏந்துவோம். எதிரி நாம் எந்த ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்கிறான். நீ எந்த ஆயுதத்தை ஏந்துகிறாயோ அதை நாங்கள் ஏந்துவோம். நீ துப்பாக்கி ஏந்துகிறாய், நாங்களும் துப்பாக்கியை ஏந்துவோம் என்ற எண்ணத்தோடு வந்த ஒரு குழு. அந்த குழுவை வழிநடத்தியவர் வாபூசி ஆயுத புரட்சியில் நம்பிக்கை உள்ளவர், மிதவாத நம்பிக்கையிலே உள்ளவர் தான். மற்றவர்கள் எல்லாம் தனி. அதில் பல பிரிவுகள், ஏராளமான பிரிவுகள். அதில் ஒரு பிரிவுக்குரியவர் தான் வாஞ்சிநாதன். அந்த வாஞ்சிநாதன் கையிலே கிடைத்த துப்பாக்கி தான் ஆஷ்துறையினுடைய உயிரை கொன்றது. ஆங்கிலேயன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய உயிரையே கொன்றது. அந்த வாஞ்சிநாதன் குழுவில் இருந்த மாடசாமி வந்து மறைந்து தங்கியிருந்த ஊர் இந்த பொள்ளாச்சி. இடம் கொடுத்தது இவருடைய தாத்தா கிருஷ்ணசாமி அவர்கள். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த துப்பாக்கி. அந்த துப்பாக்கியை தான் பயன்படுத்தினான். எப்படி? இது புதுவை, நாம் இருப்பது பிரிட்டிஷ் இந்தியா. இங்கே ஆங்கிலேயனுடைய ஆதிக்கம், கண்காணிப்பு எல்லாமே அதிகம். பக்கத்தில் இருப்பது புதுச்சேரி, அது பிரெஞ்சு இந்தியா. இங்கே யாரெல்லாம் உயிர் பிழைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் போய் அடைக்கலமாகுகின்ற பகுதி புதுச்சேரி தான். இன்றைக்கி அதுக்கு பேர் பாண்டிச்சேரிங்கிறார். புதுச்சேரி தான் அது. அந்த புதுச்சேரி பிரெஞ்சு இந்தியா, பிரெஞ்சு நாட்டுக்காரர் ஆழ்வது. அங்கே தான் உயிர் பிழைக்க ஓடினார் பாரதியார். 10 ஆண்டுகள் இருந்தார். காவல்துறையினுடைய கைக்கு சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக பாரதியார் அவர்கள் போய் தங்கி இருந்த இடம் புதுச்சேரி. அங்கே இருந்த பொழுது அவருக்கு ஒரு அருமையான மாணவர் சீடர் கிடைத்தார். 2 பேருக்கும் வயது 9 வயது வேறுபாடு. பாரதியார் இருந்தது ஆசிரியராக 3 மாதம்தான். மதுரையில் இருந்தார், சேதுபதி பள்ளியில் இருந்தார். ஆனால் அவருடைய மாணவர் 38 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவர். ஆசிரியர் அறிமுகமாகிற பொழுதே அவர் ஆசிரியர் தான். மாணவர் என்றால் ஒரு பேச்சுக்கு சொல்வது தான், அவ்வளவுதான். அவர் சந்திக்கிற பொழுதே ஆசிரியர். ஆனால் ஆசிரியரை போலத்தான் அவர் நினைத்தார். காரணம், 30 ஆண்டுகள் முடியும் வரைக்கும் நான் எழுதிய அனைத்தும் என்ன சொல்லும், கடவுள் இதோ என்று மக்களுக்கு காட்டி சுட சுட அவன் அருள் தூய்ப்பீர் என்னும். அப்படித்தான் நான் இருந்தேன். ஆசிரியராக இருந்தாலும் கொஞ்சம் முடத்தரமாக தான் இருந்தேன். பாடலில் பழமுறை பழநடை என்பதோர் காடு முழுவதும் கண்டபின் கடைசியாய் சுப்பிரமணிய பாரதி தோன்றியன் பாட்டிற்கு புது முறை புது நடை காட்டினான் அவர் என் ஆசிரியர். நான் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கு ஒரு புது வெளிச்சம் கொடுத்தவர் சுப்பிரமணிய பாரதி தோன்றியன் பாட்டிற்கு புது முறை புது நடை காட்டினான். பகை நடுங்க செய்த பாரதி பாட்டை நீ பாராட்டு மரவனே என்றெல்லாம் உருக பாடுவார் அந்த பாரதிதாசன். அவருடைய பெயர் சுப்புரத்தனம் என்பதுதான். இருந்தாலும் தன்னை சிந்திக்க வைத்தவருடைய பெயரை மறக்காமல் பாரதிதாசன் என்று வைத்துக் கொண்டார். அந்த பாரதிதாசனை தான் அழைப்பார் பாரதியார். சுப்பு. அவருக்கு பாரதிதாசனுக்கு பேர் அப்போ கிடையாது. பாரதியார் இருந்த வரைக்கும் அவர் பேர் சுப்புரத்தினம் தான். அப்பா பெயர் கனகசபை, அதனால் கனக சுப்புரத்தினம். இயற்பெயர் சுப்புரத்தினம் தான். பாரதியார் இறந்து 6-7 ஆண்டுக்கு பிறகுதான் பாரதிதாசன் ஆனார் அவர். பாரதியார் கூப்பிடுவார், சுப்பு. பொம்மை செய்கிறவங்க யாராவது இருக்காங்களா? புதுச்சேரியில் இருக்காங்க, அழைச்சிக்கிட்டு வர முடியுமா? அழைச்சிக்கிட்டு வரேன். அழைச்சிக்கிட்டு வந்துட்டார். அழைச்சிக்கிட்டு வந்த உடனே அவர்கிட்ட கேட்பார், பாரதியார் கேட்பார், பொம்மை செய்வீங்களா? 3/4 அடி உயரத்துக்கு பொம்மை செய்வீங்களா? உள்ள ஒன்றுமே இருக்கக்கூடாது, உள்ள வெறும் கூடாக இருக்கணும், செய்வீங்களா? ஒவ்வொன்றுக்கும் அவர் ஆமாம்பார். செய்வேன்னு சொல்லிட்டு அவர் புறப்படுகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற வாவேசு ஐயர் அவருடைய இருப்பார் பக்கத்தில். அந்த பொம்மை செய்கிறவர் வந்து கேட்பார், ஐயா இது என்ன பொம்மை? பாரத மாதா பொம்மை. பாரத மாதாவுக்கு ஏதாவது அடிகடன் போடணுங்களான்னு கேட்பார். உடனே வாவேசு ஐயர் இடையிலே புகுந்து, அடிமைக்கு ஏதையா அணிகலன், சும்மா மொட்டையாக கொண்டு வாம்பார். பாரதியாருக்கு கோபம் வந்துவிடும். எவன் கொண்டு போய்விட்டான் என் நாட்டு வளங்களை? பாரத மாதா சர்வாலங்கார பூஷிதையாக விளங்கட்டும் என்பார். அது அன்றைய மொழிநடை. பாரத மாதா சர்வாலங்கார பூஷிதை. எவ்வளவு நகை போட முடியுமோ அவ்வளவு நகை போட்டு கொண்டு வாருங்கள் என்பார். அதுபோல் கொண்டு வரப்பட்டது பொம்மை. அதுதான் பாரத மாதா பொம்மை. ஒவ்வொரு பொம்மைக்குள்ளும் இருந்தது பிரான்ஸ் நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட துப்பாக்கி. அந்த துப்பாக்கிகளை கொண்டு போய் விடுதலை வீரர்களுக்கு சேர்க்கும் பொறுப்பு பாரதிதாசனுக்குரியது. ஆங்கிலம் தெரிந்த அனைவரும்
வாழ்நாளில் ஒரு முறையாவது ஷேக்ஸ்பியர் பிறந்த மண்ணை மிதித்துவிட்டு வர வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுபோல் நீங்களும் நினையுங்கள். ஒரு முறையாவது புதுச்சேரிக்கு செல்லுங்கள். பாரதி நினைவிடத்தையும் பாரதிதாசன் நினைவிடத்தையும் பார்த்துவிட்டு வாருங்கள். பாரதிதாசன் நினைவகத்தில் பாரதிதாசன் நினைவகத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. பாரத மாதா பொம்மை இருக்கிறது. அந்த பொம்மைக்குள்ளே இருந்தது தான் துப்பாக்கி. அதிலே ஒரு துப்பாக்கி தான் கிடைத்தது வாஞ்சிநாதனுக்கு. அதுதான் ஆஷ்துரையின் உயிரை பறித்தது. கூட சென்றவர் தான் மாடசாமி தான் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டார் பொள்ளாச்சிக்கு, இவர்கள் வீட்டுக்கு. இங்கே ஒரு மாதம் இருந்துவிட்டு மறுபடியும் அவர் தாடி வளர்த்த நிலையிலே புதுச்சேரிக்கு போய்விட்டார். புதுச்சேரிக்கு போன நிலையிலே அவருக்கு ஒரு இஸ்லாமிய பெயரை குறிப்பிட்டு அவரை இந்தோசீனா, அன்றைக்கு பெயர் இந்தோசீனா, இன்றைக்கு பெயர் வியட்நாம், அங்கேதான் சைஹோன், அன்றைக்கு பெயர் சைஹோன், இன்றைக்கு பெயர் ஹோசிமின் நகர், அங்கேதான் அந்த மாடசாமியை அனுப்பி வைத்தார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஆழ்ந்திருக்கும் கவியுலம் காண்கிறார் என்று பாரதி சொல்வார். எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு வரலாறு உண்டு. அதை ஆழ்ந்திருக்கும் கவியுலம் காண வேண்டும். ஒரு குடும்பம் எப்படி இருக்கக்கூடாது, பாரதிதாசன் எழுதினார் இருண்ட வீடு. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், பாரதிதாசன் எழுதினார் குடும்ப விளக்கு. அந்த குடும்ப விளக்கு 5 பகுதி. 5 பகுதியிலே கடைசி பகுதி முதியோர் காதல். முதியோர் காதலிலே வருகின்ற வரலாறு பாரதிதாசனுடைய வரலாறு. இப்பொழுது நான் சொன்ன செய்தியெல்லாம் அப்படியே கவிதையாக எழுதியிருப்பார் பாரதிதாசன். பாப்புடைவார்னா பாரதியார். பாப்புடைவார் ஒரு நாளில் பாவை பல தந்து சென்னை போய் புலவர்க்கு ஈயனை போக்கினார். அதில் தான் அப்படியே ஒவ்வொன்றா வரும். அதில் தான் வருவார் மாடசாமி. ஆறும் அறியாமல் அன்பான நண்பரை நான் சாரும் கடல் தாண்டி சைகோனில் விட்டு வந்தேன். சைகோ ஹோசிமின் நகர் இருப்பது எங்கே? குடும்ப விளக்கில். குடும்ப விளக்கை பார்த்திருப்பவர்கள் பலர், படித்திருப்பவர்கள் சிலர், இந்த வரலாற்றை புரிந்திருப்பவர் மிக மிகச் சிலர். மாயவன் இருக்கிறார், சிவமணி இருக்கிறார், சித்தூர் கல்லூரி பேராசிரியர்கள் அடுத்தடுத்து 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள், மற்றவர்களும் இந்த வரலாற்று உணர்வோடு இலக்கியங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். வரலாற்று உணர்வோடு சொல்லுகின்ற பொழுதுதான் குடும்ப விளக்கிலே இந்த உண்மை இருக்கிறது. ஐயா கூட வந்தவுடனேயே சொன்னார், இந்த செய்திகளை சொன்னார். இந்த சைஹோடில் கொண்டு போய் விட்டு வந்தேன் என்ற செய்தியை குடும்ப விளக்கிலே சொல்வார். அந்த மாடசாமி இங்கே இருந்தார். இன்றைக்கு மாடசாமியினுடைய வாரிசுகள் இருப்பார்கள் வியட்நாமில். யார் என்று யாருக்கும் தெரியாது. எங்களை அனுப்பியது பாரதிதாசன் தெரியாது. எங்கள் முன்னோர் மாடசாமி இருந்தது வாஞ்சிநாதன் குழுவில் தெரியாது. அவர் பயன்படுத்திய துப்பாக்கியை பாரத மாதா சிலைக்குள்ளே வைத்து கொடுத்தது பாரதியார், சுமந்து சென்றவர் பாரதிதாசன் என்பதும் தெரியாது. இந்த செய்திகள் எல்லாம் இருப்பது குடும்ப விளக்கு என்பது தெரியவே தெரியாது. ஆனால் இந்த இலக்கியம் இன்றைக்கு இருக்கிறது. சொல்வதற்கு பாரதிதாசன் இல்லை, வாஞ்சிநாதன் இல்லை, ஆனால் குடும்ப விளக்கு இருக்கிறது. இதுதான் எழுத்தினுடைய ஆற்றல். எழுதியவன் மறைந்தாலும் எழுத்து வாழும். எழுதுவதற்கான பயிற்சியை நாம் ஏற்படுத்த வேண்டும். எழுதுவதற்கான பயிற்சியை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த பொள்ளாச்சி என்பது புகழ்மிக்கது. நாங்கள் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் நண்பர் செந்தில் அவர்கள் ரெட்டியார் பள்ளி தமிழாசிரியர், அவர் மகிழ்வுந்தோடு வந்து காத்திருந்தார். நாங்கள் உடனே நேரே சென்ற இடம் இன்றைய பொள்ளாச்சியினுடைய புகழ் மகுடமாக அடையாளமாக இருக்கின்ற கவிஞர் சிற்பி அவர்களுடைய இல்லம்தான். வயதோ 90 கடந்த நிலையிலுமே ஊக்கம் குன்றாமல் அவர் மொழி வளர்ச்சியை பற்றியெல்லாம் பேசினார். அவர்தான் ஆங்கில வழிப்பள்ளிகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக உயிர் துறக்க முன் வந்த 100 பேரில் ஒருவர் கவிஞர் சிற்பி அவர்கள். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னவர் இன்றைக்கு வாழ்கிறார். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்ன பாரதிதாசன் உயிருக்கு விட மேலானது என்று சொன்னார். கடியுட ஏறிய சுளையும் முற்றல் கழையுட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாடும் தென்னை நல்கிடும் குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். அது என் உயிர், ஆனால் உயிருக்கு மேலானது என்று எண்ணியவர்கள்தான் தமிழுக்காக உயிரையே கொடுக்க முன்வந்தார்கள். அப்படி தன்னுடைய உயிரை தீக்கு இரையாக்கி மொழி காக்க முன்வந்த முதல் மாவீரன் தான் கீழப்படுவூர் சின்னசாமி. நேற்றைக்கு அவருடைய அரங்கம் திறப்பு விழா அரியலூரிலே முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார்.
கீழப்படுவூர் சின்னச்சாமிக்கு சிலை இருக்கிறது அரியலூரில். நேற்றைக்கு மாபெரும் அரங்கம், ஒரு பெரிய அரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறார். மொழிக்காக ஒரு மாவீரன் உயிரை தீக்கிரையாக்கியது தமிழ்நாட்டில் தான், ஒரு தமிழன் தான், அது சின்னச்சாமி தான். இது நடந்தது 1964 ஜனவரி 25ஆம் நாள். மொழிப்போர் வந்தது 65. 38 மொழிப்போர், அதான் முதலாவது மொழிப்போர். 38 மொழிப்போரில் ஏற்பட்டது கல்வியிலே இந்தி திணிப்பு. 48 ஏற்பட்டது மொழிப்போர், கல்வியிலே இந்தி திணிப்பு. 65 ஏற்பட்டது மொழிப்போர், அது கல்வி அல்ல, ஆட்சி மொழி இந்தி என்பது. அதற்கு பிறகு ஒரு மொழிப்போர் நடந்தது 1986. முதல் மொழிப்போர் நடந்தது 1.5 ஆண்டுகள் 38. இரண்டாவது மொழிப்போர் நடந்தது 59 நாட்கள் 48ஆம் ஆண்டு. மூன்றாவது மொழிப்போர் நடந்தது 65. பொள்ளாச்சியினுடைய புகழை என்று சொல்வதா, பெருமை என்று சொல்வதா தெரியவில்லை. இருந்தாலும் பொள்ளாச்சியினுடைய அடையாளம் இன்றைக்கு நாடு முழுவதும் பேசப்படுகிறது. அந்த 65 மொழிப்போர் நடந்தது வெறும் 50 நாட்கள். மிக குறைந்த நாட்கள் நடந்தது 65 மொழிப்போர் தான், அது ஆட்சி மொழி. 86 மொழிப்போர் 144 நாட்கள் நடந்தது, அதுதான் நீண்டகால போர். 144 நாட்கள் நடந்த போர். மிக அதிகமானது 38 மொழிப்போர் தான். 38 மொழிப்போரிலே உயிரிழந்தவர்கள் தான் நடராசனும் தாளமுத்தும். மண்டியிடுங்கள், மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு கொடுத்துவிட்டு செல்லுங்கள், உயிர் பிடித்து செல்லுங்கள் என்றார். மண்டியிட மாட்டோம், மன்னிப்பு கடிதம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி தங்கள் உயிரை தமிழுக்காக இழந்தவர்கள்தான் தாளமுத்து, நடராசன். இன்றைக்கு அவர்கள் இருவருடைய உடல் புதைக்கப்பட்டிருப்பது. ஒரு தோழர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர், தாழ்த்தப்பட்ட தோழர், அவர்தான் நடராசன். இன்னொரு தோழர் நாடார் வகுப்பைச் சேர்ந்தவர், அவர்தான் தாளமுத்து. 2 பேருடைய உடல் அருகருகே, 2 பேருடைய இறப்புக்கு இடைவெளி 2 மாதம். இருவருடைய உடலும் அருகருகே. 2 பேரும் தமிழர்கள். சாதி நம்மை பிரிக்கும், மதம் நம்மை பிளக்கும், தமிழ் நம்மை இணைக்கும், இணைந்தே கிடப்போம். இன்றைக்கு தமிழர் என்பதனாலே தான் இந்த அரங்கத்துக்குள்ளே நாம் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். ஜாதி வாரியாக அமர்கள் என்றால் எண்ணிக்கை வேறு, மத வாரியாக அமருங்கள் என்றால் அதனுடைய எண்ணிக்கை குறையுமே தவிர எண்ணிக்கை தான். பிரிந்து கிடப்போம். இணைப்பது மொழி, இணைக்கின்ற மொழியை வளர்ப்போம் என்பதற்காகத்தான் பொள்ளாச்சி கம்பன் கலைமன்றத்தை 31 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார். 2 பேரும் படுத்திருக்கிறார்கள். அந்த இரங்கல் உரையிலே ஆற்றினார். 2 தமிழ் மாமணிகள் என்று சொன்னார். அறிஞர் அண்ணா பேசினார். 2 தமிழ் மாமணிகள் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்திலே தமிழருடைய ஆட்சி வருகின்ற பொழுது இந்த 2 மாவீரர்களுடைய சிலை நிறுவப்படும் என்று அறிவித்தார் அண்ணா. இந்த 2 பேருடைய பெயரிலே தாளமுத்து நடராசன் மாளிகை எழும்பூரிலே பெரிய அளவிலே உருவாகி இருக்கிறது. சிலை இல்லை. ஆனால் சிலை இந்த 2026 ஜனவரி மாதம் 25ஆம் நாள் வீரவணக்க நாளிலே சிலையும் அமைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களா, அண்ணா சொன்னது அப்பொழுது 39 நிறைவேறி இருப்பது 2026. அந்த 1.5 ஆண்டு மொழிப்போர் 1.5 ஆண்டு மொழிப்போர்களை முதலிலே கைதானவர் யார்? அதுவும் கோவை தான். பல்லடத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி. அவர்தான் 1938 ஜூன் மாதம் 3ஆம் நாள் முதல் முறையாக கைதானவர். முதல் மொழிப்போரிலே கைதானவர் யார்? பெருமைக்குரியது கோவையைச் சேர்ந்த பல்லடத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி. அவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். மொழிப்போர் என்பது கட்சி கடந்து நடந்தது. அதை இந்த பராசக்தி படம் நன்றாகவே சொல்லும். பராசக்தியினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். மொழிப்போர் வரலாற்றை எழுதிய பேராசிரியர் ஆ ராமசாமி அவர்களும் அதை ஊர்தோறும் பேசிக்கொண்டிருக்கின்ற என்னையும் அந்த இயக்குனர் சுதா கொங்கரை அழைத்திருந்தார். நாங்கள் தான் திரைத்துறையை சாராதவர்கள். 2 பேரும் பேசினோம். நான் பேசுகிற பொழுது சொன்னேன், 1952 முதல் பராசக்தி வந்தது. அது பகுத்தறிவு தீயை பற்ற வைத்தது. இப்பொழுது 2026 பராசக்தி வந்திருக்கிறது. இது தமிழ் தீயை பற்ற வைக்கும் என்று நான் பேசிவிட்டு மேடையை விட்டு இறங்கிய பொழுது நடிகர் சிவகார்த்திகேயன் ஓடி வந்து என்னுடைய கையை பிடித்து கொண்டார். ஐயா, நீங்கள் சொன்னீங்களே தீ
அந்த தீ பரவட்டும் என்ற சொல்லைத்தான் நாங்கள் இந்த படத்தினுடைய விளம்பர வாசகமாக வைத்திருக்கிறோம், படம் முழுவதும் வைத்திருக்கிறோம் என்றார். ஆனால் தணிக்கைத்துறை விடவில்லை. 27 இடங்களிலே வெட்டி கந்தர்கோலமாக்கினார்கள். இருந்தாலும் அந்த கதை எழுச்சியை உண்டாக்குகிறது. தீ பரவட்டும் என்ற சொல்லை எடுக்க சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அங்கே வந்திருப்பது நீதி பரவட்டும், அப்படித்தான் மாற்றி இருக்கிறார்கள். இருந்தாலும் இப்படி ஒரு படம் இவ்வளவு காலத்திற்கு பிறகு வந்திருப்பதனாலே பல பேரை அது எண்ண வைக்கிறது. எண்ண வைக்கின்ற பொழுதுதான் பலர் தங்களுடைய உடலை, உள்ளத்தில் பற்றிய நெருப்பை உடலிலே ஏற்றி கொண்டு நாட்டுக்கே வெளிச்சம் தந்தார்கள். மொழி போர் வெளிச்சம். அந்த தீ ஐயா சொன்னாரே, அப்படித்தான் தீ என்பது மேல் நோக்கித்தான் இருக்கும். ஒரு சமூகமும் மேல் நோக்கித்தான், முன்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்க வேண்டும். முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் பின்னோக்கி பார்க்க வேண்டும். எந்த சமூகம் பின்னோக்கி பார்க்கிறதோ அந்த சமூகம்தான் முன்னோக்கி பாய முடியும். அந்த பின்னோக்கி பார்ப்பதற்கான வாய்ப்பு தான் 38 மொழி போர். தாளமுத்து நடராசன் 48 மொழி போர் யாரும் இறக்கவில்லை. ஆனால் பாடத்தில் இருந்து இந்தி நீக்கப்பட்டு விட்டது. விருப்ப பாடம் அப்படி வைத்து விட்டார்கள். 65 மொழி போர் 64 ஓராண்டுக்கு முன்னாலேயே, எல்லாரும் கேள்விப்பட்ட செய்திதான். ஓராண்டுக்கு முன்னாலேயே முதலமைச்சருடைய காலிலே விழுந்து தியாகராய நகர், இந்த நிலையத்துக்கு பெயர் தியாகராயன் சொல்லக்கூடாதான். காரணம் ஒரு எழுச்சியை இல்லாத மக்களுக்கெல்லாம், படிப்பில்லாத மக்களுக்கெல்லாம் படிக்கின்ற வாய்ப்பையும், அரசு பணி இல்லாத மக்களுக்கெல்லாம் பணியாற்றுகின்ற வாய்ப்பையும் இடஒதுக்கீடு என்றதன் மூலம் புகட்டியவர் இந்த தியாகராயர். அதனால் அந்த தியாகராயர் எல்லா சாதிக்கும் படிப்பை கொடுத்த பாவி, எல்லா சாதிக்கும் பணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாவி. அதனால் அந்த தியாகராயரை பெயர் சொல்ல மாட்டோம், அதற்கு பெயர் டி நகர் என்று சொல்வோம். இல்லை என்றால் மாம்பலம், மாம்பழம் கூட இல்லை, மாம்பலம் அப்படித்தான் எழுதி போட்டிருப்பார்கள். அந்த நிலையத்துக்கு பேரே மாம்பலம். சொற்களுக்குள்ளே தான் வரலாறு இருக்கிறது. ஏன் மாம்பழம், எங்கே இருக்கிறது மாம்பழம், யாருக்காவது தெரியுமா? ஏன் சொல்ல மாட்டாய் என்கிறாய்? தியாகராயனை சொல்ல மாட்டாயா? சொல்ல மாட்டான். அதான் மொழியினுடையது. இன்றைக்கும் சில பத்திரிகைகளிலே அறிஞர் அண்ணா என்று சொல்ல மாட்டார்கள், அண்ணா துரை என்பார். பெரியார் என்றே சொல்ல மாட்டான், ஈவேரா என்பார். அந்த அளவுக்கு அந்த வெறி எல்லா சாதியும் படிப்பதற்கான, எல்லா சாதியும் பணி வாய்ப்பை பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்களே என்ற அந்த ஒரு வெறுப்பு தான் பெரியாரை ஈவேரா என்று சொல்ல வைக்கிறது, அறிஞர் அண்ணாவை அண்ணாதுரை என்று சொல்ல வைக்கிறது, தியாகராய நகரை டி நகர் என்றும் மாம்பழம் என்று சொல்ல வைக்கிறது. சொல்லுக்குள்ளே வரலாறு உண்டு. நாம தான் ஐயா கூட சொன்னார், ராஜாஜி என்றார். ஆனால் அவர் பெயர் ராசகோபாலாச்சாரியார் தான். ராசகோபாலாச்சாரியார் என்று சொல்ல மாட்டார்கள், மூதறிஞர் ராஜாஜி என்பார்கள். சொற்களுக்குள்ளேயே உண்டு எல்லாமே. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு வர்க்கத்தின், ஒரு வகுப்பின் நலன் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பார்த்தால்தான். தியாகராய நகரிலே முதலமைச்சர் இறங்கிவிட்டார். அவர் இறங்க வேண்டிய இடம் எழும்பூர் கூட கிடையாது. இப்போ சென்னையில் போய் எழும்பூர்னு கேட்டுப்பார்கள், யாருக்கும் தெரியாது. எக்மோரா என்பார். எக்கு மோர் கொடுப்பாங்க இலவசமாக. ஊருக்கு பேர் வைத்திருக்கிறார். எழும்பூருக்கு பேர் எக்மோர், சேப்பாக்கத்துக்கு பேர் சேப்பாக். வெத்தலை எங்கே பாக்கு மட்டும்தானா? வெள்ளக்காரன் வாயில வரல, நீன வெள்ளக்காரனுக்கு பிறந்தவனா? கேட்க வேண்டாமா? சேப்பாக்கம், சைதாப்பேட்டை. தமிழில் சொல்லுங்கள். ஆங்கிலேயனை போல நாம் ஆங்கிலம் உணர்வு பெற வேண்டும். ஆங்கிலேயர்கள் எந்த ஒரு சொல்லை சொன்னாலும் தங்களுடைய மொழியிலே சொல்வார்கள். அவங்க அம்மா அவங்களுக்கு முக்கியம், அதனால் நமக்கு அவங்க அம்மா தான் முக்கியம். அப்படியா? இங்கே வந்தா அவன் பொன்மலை என்று சொல்லவில்லை, பொன்மலையை மொழிபெயர்த்து கொண்டான். கோல்டன் ராக். பரங்கிப்பேட்டை சொல்ல மாட்டேன், போர்ட் நோவா. பரங்கி மலை, செயின்ட் தாமஸ் மவுண்ட். இன்றைக்கும் கோடியக்கரை இருக்கிறது. அங்கிருந்து பார்த்தால் இலங்கை தெரியும், மன்னார் தெரியும். அங்கேதான் சேது கால்வாய் என்பதற்கான முயற்சி, திட்டம் நடந்தது, முடங்கி போனது. விடுவோமா? நாம நல்ல காரியம் நடக்க விடுவோமா? சேது கால்வாய் முடங்கி போனது. அந்த கோடியக்கரை என்ற ஒரு ஊர் இருப்பது ஆங்கிலம் படித்த யாருக்கும் தெரியாது. என்ன போட்டிருப்பார்கள்? கோடியக்கரை, பாயின் காளிமார். அடைப்புக்குறிக்குள்ள கூட கோடியக்கரை என்று போட மாட்டார்கள். உலகத்திலேயே மிக தொன்மையான அணை இருப்பது எங்கே? தமிழ்நாட்டில். கரிகாலன் கட்டிய கல்லணை எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருப்பது. அந்த கல்லணை இருப்பது ஆங்கிலம் படித்த யாருக்கும் தெரியாது. கிராண்ட் அணைக்கட்டு என்று தான் போட்டிருப்பார்கள். அடைப்பு குறிக்குள்ள கூட கல்லணை என்று போட மாட்டார்கள். ஏன்? கல்லணை என்று ஆங்கிலத்தில் வராதா?
KALLA என்று வராதா? நியூயார்க்கை நாம் என்ன சொல்லுகிறோம்? புது யார்க்கு என்றா சொல்லுகிறோம்? நியூயார்க் என்று தானே சொல்லுகிறோம். ஆனால் நம்மை பார்த்து மொழி வெறியர் என்பார்கள். இதை பார்த்து இங்கிலீஷ் வெறியன், ஆங்கில வெறியன் சொன்னார்களா? கன்னியாகுமரி உண்டு ஆங்கிலத்தில் கேப் காமரின், யாழ்ப்பாணம் உண்டு ஆங்கிலத்தில் ஜாஃப்னா, இலங்கை உண்டு ஆங்கிலத்தில் சிலோ, சிங்களத்தில் தான் ஸ்ரீலங்கா. இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே இருக்கிறது. அந்த எக்மோர் எழும்பூரில் போய் தான் இறங்க வேண்டிய முதலமைச்சர் தியாகராய நகரிலே இறங்கினா, ஐயா காப்பாற்றுங்க, தமிழை காப்பாற்றுங்க, ஆட்சி மொழியா இந்தி வரப்போகுதான், நம்ம தமிழ் அடிச்சு போயிடும், காப்பாற்றுங்க என்று சொல்லுகிற பொழுது ஒரு முதலமைச்சர் என்ன சொல்ல வேண்டும்? பரிகோடு பார்த்து, யாரோ உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்கிறாங்க, உண்மையில் அப்படி இருந்தால் நான் காப்பாற்றுவேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன, அப்படி எல்லாமே வராமல் பாதுகாத்துக்கிறேன். ஒரு நாட்டின் முதலமைச்சர் அப்படி தானே சொல்ல வேண்டும். காலால் எட்டி விட்டு சென்றார், காலால் எழுதிவிட்டு சென்றார். வரலாறு அந்த மனிதனுடைய பெயரை காலால் ஏற்றிவிட்டு சென்று விட்டது. யாரும் அவரை பற்றி பேசுவதில்லை. இப்போது அவருடைய பெயர் பக்தவச்சலம் என்று சொன்னால்தான் தெரியும். அவர்தான் காலால் எழுதிவிட்டு சென்றார். எழுதிவிட்டு அவர் சென்றாலும் காவல்துறை விடவில்லை. சுற்றி வளைத்தது சின்னச்சாமியை. எழும்பூர் நிலையம் கொண்டு சென்றது. விசாரித்தார்கள். மன்னிப்பு கடிதம் என்பது போல எழுதி வாங்கினார்கள். எல்லாம் முடிந்து அவர் திருச்சிக்கு வந்தார். வந்த இடத்தில் ஏதான் பயந்தோ அச்சப்பட்டோ கோழைத்தனமாகவோ இல்லாமல் ஒரு மாவீரனைப் போல இப்படி ஒரு காவல்துறையை சேர்ந்த தமிழர், என் இனத்தைச் சேர்ந்த தமிழர், ஒரு முதலமைச்சர் என் இனத்தைச் சேர்ந்த தமிழர் தானே அவர், வேறு மாநிலத்துக்காரரா? இப்படியெல்லாம் உணர்வற்று இருக்கிறார்களே. நான் இறப்பதன் மூலம் ஏன் செத்தான் சின்னச்சாமி என்ற எண்ணத்திலாவது இவர்களுக்கு மொழியுணர்ச்சி வரட்டும் என்பதை படமாக எடுத்துக்கொண்டார். மகளுக்கு பேரே திராவிட செல்வி இன்னைக்கு இருக்கிறார், மனைவியும் இருக்கிறார். ஒளிப்படம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய நண்பருக்கு ஒரு கடிதம், மைத்ரருக்கு ஒரு கடிதம், 2 பேருக்கும் எழுதி வைத்துவிட்டு இந்த பற்றுச்சீட்டை காட்டி என்னுடைய படத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதான் இப்போ இருக்கிற படம். சின்னச்சாமி, என் மொழியை காப்பதற்காக நான் உயிர் துறக்கிறேன், என் மொழியை காப்பதற்கான அடையாளமாக நான் விடைபெறுகிறேன், என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்கள் என்று கைப்பட எழுதி வைத்துவிட்டு விடியற்காலை நேரத்தில் ஜனவரி 25, 64 தமிழ் வாழ்க இந்தி ஒழுகை என்று முழக்கமிட்டு கொண்டே சொன்னவர் நொடி பொழுதுக்குள்ளே உடலே அப்படியே பனைமரம் போல எரிகிறதே. அவர் எரிந்ததனாலே தான் ஒளிபெற்றது தமிழ்நாடு. அடுத்து வந்தது 65 ஜனவரி 25 அப்பொழுதுதான் போராட்டம் வெடித்தது. ஓராண்டுக்கு பிறகுதான். அதை கூட சொன்னார்கள் இங்கே. ஆட்சி மொழி தொடர்பானது. முன்னால் நடந்த 2 மொழிப்போரும் கல்வி தொடர்பானது. கட்டாய இந்தி வேண்டுமா வேண்டாமா என்பது தான் 38 மொழிப்போரும் 48 மொழிப்போரும் 65 மொழிப்போர். இனிமேல் அதை கூட அந்த படத்தில் அழகாக காட்டுவார்கள். அஞ்சல் நிலையம் போகின்ற ஒரு பெண் சொல்வார், நான் 8வது வரைக்கும் படித்தேன் தம்பி, என்னையும் அவெல்லாம் தற்கொலையாக்கிட்டான், ஒன்றுமே தெரியல சொல்லுகிறாரே. அஞ்சலகத்தில் இந்தி, வங்கியில் இந்தி, அத்தனை இடத்திலும் இந்தி மட்டும்தான் இருக்கும். அஞ்சலில் இந்தி அருகிருந்த நாணயத்தில் அஞ்சலைந்த இந்தி நலிந்தே நடை மெலிந்தே என்பார் கண்ணதாசன். இங்கனும் மொழிகளுக்கும் இந்திக்கு பாடை கட்டி சங்கூடு பயமுளைக்கு சட்டியில் கொள்ளி தூக்கி அங்குள எலும்பு கூட அகப்படாது ஒழிப்பேன் உண்மை என்று பாடியவர்கள் உண்டு. ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருந்த உணர்ச்சி அது. இது ஆட்சி மொழி என்றால் ஆங்கிலம் இல்லை. 49 ஆட்சி மொழிக்கான விவாதம் நடந்தது. விவாதம் நடந்த பொழுது இந்தி மட்டும்தான் என்றார்கள். அப்பொழுது இந்த கோவையைச் சேர்ந்தவர்களுக்கே கோவையை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. கோவையைச் சேர்ந்தவர் தான், கூட்டுறவின் தந்தை என்று சொல்லப்படுகின்றவர் தான் தி.ஆர். ராமலிங்கம் செட்டியார். அவர் பெயரில் இருப்பதுதான் கூட்டுறவு பயிற்சி நிலையம். அந்த தி.ஆர். ராமலிங்கம் செட்டியார் தான் அரசியல் நிர்ணய சபையிலே உறுப்பினர். அவர் சொன்னார், நாங்கள் இப்பொழுதே டெல்லியில் இன்னொரு நாட்கள் இருப்பது போன்ற உணர்வை பெறுகின்றோம். இந்தி வந்துவிட்டால் நாங்கள் இன்னொரு நாடாகவே ஆகிவிடுவோம். அதனால் இந்தியை ஆட்சி மொழியாக்குவதில் இருந்து கைவிட்டு விடுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார் நம்முடைய ராமலிங்கம் செட்டியார். அடுத்து ஒருவர் பேசினார். அவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் அதை விட ஒருபடி மேலே போய் பேசினார். 38 இது நடக்கிறது. 49 செப்டம்பர் மாதம் நடக்குது. ஆட்சி மொழி விவாதம் நடக்குது. எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், 38 நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். 38 இப்படி தான் இந்தியை திணித்தீர்கள். 1.5 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இந்தியை கைவிட்டீர்கள், பின்வாங்கினீர்கள். இந்திய ஒழிக்கப்பட்டது. 38 மொழி போரை வழிநடத்தியவர் தந்தை பெரியார்.
அவர் முன்னிறுத்தியது மறைமலை அடிகளையும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரையும். நியாயமான காரணத்தை சொன்னார். நான் 4வது படித்தவன், நான் மொழியை பற்றி பேசினால் மக்கள் நம்ப மாட்டார்கள். இந்த மொழித்துறைக்கு யார் கருத்தாணையர், அத்தாரிட்டி? மறைமலை அடிகள். இன்னொருவர் அவருடைய மாணவர், மறைமலை அடிகளுடைய மாணவர் தான் நாவலர் சோமசுந்தர பாரதியார். மகாகவி பாரதியாரோடு சேர்ந்து பாரதி பட்டம் வாங்கியவர். 2 பேருக்கும் பாரதி பட்டம் கொடுத்தது எந்த ஊர்? அதுவும் கோவை தான். சுப்பிரமணியத்தை சுப்பிரமணிய பாரதி ஆக்கியதும், சோமசுந்தரத்தை சோமசுந்தர பாரதி ஆக்கியதும் நம்முடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அவினாசியைச் சேர்ந்த சிவஞான யோகி கொடுத்த பட்டம் தான் பாரதி. அப்படித்தானே இங்கே சுப்பிரமணிய பாரதி வந்தார், சோமசுந்தர பாரதி வந்தார். அந்த சோமசுந்தர பாரதி 75 வயது வரை வாழ்ந்தார். சுப்பிரமணிய பாரதி 39 வயது இளமையிலே இறந்து போனார். ஆனால் 2 பேரும் வகுப்பு தோழர்கள். 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் பட்டம் கிடைத்தது. பாரதி என்றால் சரஸ்வதி என்று பொருள், அவ்வளவுதான். அந்த சோமசுந்தர பாரதி, மறைமலை அடிகள் 2 பேரையும் முன்னால் நிறுத்தி போராடியவர் தந்தை பெரியார். அது 1.5 ஆண்டு காலம் நடந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் அதிகமான தண்டனை வழங்கப்பட்டது தந்தை பெரியாருக்குத்தான். 3 ஆண்டு கால சிறை, 2000 அபராதம். 2000 நானே கொடுப்பேனே. அந்த கால 2000, 1 பவுன் 20 ரூபாய். 2000 ரூபாய் என்றால் இன்றைய மதிப்பில் 100 பவுன், 1 கோடி ரூபாய். யாருக்கு? பெரியாருக்கு 1 கோடி ரூபாய் இன்றைய மதிப்பிலே அபராதம். 3 ஆண்டு கால சிறை. அவரோடு சேர்ந்து கைதானவர் தான் நடராசன். அவர்தான் பிணமாக வெளிவந்தார். பெரியாருக்கும் அப்படி ஆகிவிட்டால் நாடு தாங்காது என்று அவரை வெள்ளாரி சிறைக்கு அனுப்பினார்கள், பெரியாரை அனுப்பினார்கள். அப்பொழுதுதான் அஞ்சி போன ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி போட்ட ஆணையை விலக்கி கொள்வேன் செய்யலை. அவருக்கு ஒரு கொள்கை, இந்திய திணிச்சது தான், விலக்கி கொள்ள மாட்டேன். பதவி தான் விலகினார். பதவி விலகிய பிறகுதான் அப்பொழுது எர்ஸ்கின் என்ற ஒரு வைஸ்ராய் இருந்தார். அவர் வைஸ்ராய். இங்கே ஆளுநராக இருந்தவர் நாங்கள் இருக்கிற கோவையில் இருக்கின்ற ஹோப் காலேஜ், நீங்கள் உங்களில் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சார் ஆர்தர் ஹோப், அவர் தான் ஆளுநராக இருந்தார். அந்த ஆர்தர் ஹோப்பு தான் கட்டாய இந்தி ஆணையை விலக்கி கொண்டார், நீக்கப்பட்டது. கட்டாய இந்தி நீக்கப்பட்ட நாள் எது? அதுதான் 1940 பிப்ரவரி 21. இந்தி திணிப்பு ஒழிக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 21. அதுதான் இன்றைக்கு உலக தாய்மொழி நாள், உலகமே கொண்டாடுகிறது. நாம் நாளை கொண்டாடுகிறோம். இந்த வரலாற்றை இணைத்து சொன்னோமா? இனியாவது சொல்கோ. 40 பிப்ரவரி 21 கட்டாய இந்தி ஒழிக்கப்பட்டதனாலே காப்பாற்றப்பட்டது தமிழ் மொழி மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநில மொழிகளும். மலையாளம் காப்பாற்றப்பட்டது, தெலுங்கு காப்பாற்றப்பட்டது, கன்னடம் காப்பாற்றப்பட்டது, ஒரியா காப்பாற்றப்பட்டது. இல்லை என்றால் நாடு முழுவதும் இந்தியே வந்திருக்கும். இந்தியாவையே காப்பாற்றியது திராவிடர் இயக்கம். நாடு விடுதலை பெற்றது 48. மறுபடியும் நாம் தான் விடுதலை பெற்று விட்டோமே. அந்த எந்த மொழி இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தான், விவாதம் நடந்த பொழுது தான் நீங்கள் இந்தியை கொண்டு வந்து திணித்தால், சொன்னேனே, டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார் இன்னொரு தமிழர், அவர் பெயரை சொல்ல வேண்டும். நீங்கள் அவரை கட்டாயம் நினைக்க வேண்டும். நீங்கள் இந்தியை கொண்டு வந்தால் 1938 மொழிப்போரிலே நடந்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் தமிழ்நாட்டில் பெரியார் ஈவேரா என்ற ஒரு மாமலை இருக்கிறது. அவரை மனத்தில் வைத்துக்கொண்டு இந்தியை திணியுங்கள். இந்தியை திணித்தால் உங்களுக்கு இந்தியா கிடைக்கும், முழு இந்தியா கிடைக்காது. அரசியல் நிர்ணய சபையில் அரசியல் வரையறுப்பு குழு கூட்டத்தில் சொன்னார், சொல்லுங்கள் உங்களுக்கு எது வேண்டும், இந்தியாவா முழு இந்தியாவா? கேட்ட அவருடைய பெயர் டி கிருஷ்ணமாச்சாரி. அவர் பிராமணர், பார்ப்பனர் தான், காங்கிரஸ்காரர் தான். அவர் தான் கேட்டார், பெரியாரை காட்டி கேட்டார். 38 கையை சுட்டுக்கிட்டீங்க, மறுபடியும் கொண்டு வர போறீங்க, எந்த இந்தியா உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார். பிறகுதான் அவர்கள் முடிவெடுத்தார்கள், 15 ஆண்டு விட்டு பிடிப்போம். இந்த உணர்ச்சியோடு பேசுகின்றவர்கள் எல்லாம் ஒரு 15 ஆண்டு ஆயிடுச்சுன்னா பல பேரை விலைக்கு வாங்குவோம், சில பேரை எட்டப்பராக்குவோம். அப்படி 65ஆம் ஆண்டு 1950 ஜனவரி 26 அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வருது.
அதிலிருந்து 15 ஆண்டுக்கு பிறகு இந்தி மட்டுமே இருக்கும். அதுதான் 65 மொழி போர். 65 மொழி போர் வெடித்தது அதனாலே தான். அப்பொழுதே போட்டு விட்டார்கள். 15 ஆண்டு விட்டு பிடிப்போம் இவர்களை, அது வரைக்கும் இந்தியோடு ஆங்கிலமும் இருக்கும். வாக்கெடுப்பு நடந்த பொழுதுதான், ஒவ்வொன்றையும் சொன்னால் நேரமாகிவிடும். வாக்கெடுப்பு நடந்த பொழுதுதான் ஆட்சி மொழிக்கான ஒரு குழு, அந்த குழுவில் வாக்கெடுப்பு நடந்தது. இந்திக்கு ஆதரவாய் 44, எதிர்ப்பாய் 44. உடனே நேரு பார்த்தார், இதை நாம் இந்த பொது அவையிலே வாக்கெடுப்புக்கு விடுவோம் என்றார். பொது அவையிலே வாக்கெடுப்புக்கு விட்டார்கள். எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், இந்தியோடு ஆங்கிலமா இந்தி மட்டுமா என்று வாக்கெடுப்புக்கு விட்ட பொழுது இந்திக்கு ஆதரவாய் வந்த வாக்குகள் 77, எதிர்ப்பாய் வந்த வாக்குகள் 77. நடுவராய் இருந்தவர், அவர் பெயரை பல பேர் தப்பு தப்பாக சொல்கிறாங்க. நடுவராய் இருந்தவர் தன்னுடைய வாக்கை, அதுக்கு பேர் காஸ்டிங் ஓட், உரிமை வாக்கு, அவர் நடுநிலைமையாக இருக்கணும். அந்த வாக்கை அவர் யாருக்கும் போடக்கூடாது. ஆனால் அவர் நடுநிலை தவறி போட்டார். என்னுடைய வாக்கு இந்திக்குத்தான் என்று போட்டார். அப்படி போட்டவருடைய பெயர் பட்டாபி சீதாராமையா. ராஜேந்திர பிரசாத்னு சொல்லுவாங்க போல பேர், அவர் அல்ல. பட்டாபி சீதாராமையா தான் அந்த வாக்கை போட்டவர். அதற்கு பிறகும் பயந்தார்கள் இந்திக்காரர்கள். ஒரு 15 ஆண்டு விட்டு பிடிப்போம், 65 ஜனவரி 26 இந்தி மட்டும் என்பதை நடைமுறைப்படுத்துவோம், அதுவரைக்கும் இந்தியோடு சேர்ந்து ஆங்கிலம் இருக்கட்டும் என்றார்கள். இடையிலே 63 ஐயா அவர்கள் சொன்னது போல நாடாளுமன்றத்திலே இந்தியாவுக்காகவே குரல் கொடுத்த இயக்கம் திராவிடர் இயக்கம்தான். அதான் இந்தியாவில் இப்பொழுது அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிற 8வது அட்டவணையில் இருக்கின்ற, அன்றைக்கு 14 மொழி, இன்னைக்கு 22 மொழி, 8வது அட்டவணையில் இருக்கின்ற மொழிகள் எல்லாம் தேசிய மொழிகளாக ஏற்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். மக்கள் நாயக பண்புடைய நேரு ஏற்றுக்கொண்டார். 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் எல்லாம் தேசிய மொழிகள் அறிவிச்சிட்டார். அதற்கான கடிதத்தையும் கொடுத்தார். ஆனால் இன்று வரை இந்தியிலே ஒளிபரப்பினால் அதற்கு பெயர் நேஷனல் பிராட்காஸ்ட், தேசிய ஒளிபரப்பு. அதையே தமிழில், மலையாளத்தில், கன்னடம், தெலுங்கில் ஒளிபரப்பினால் ரீஜனல் பிராட்காஸ்ட், பிராந்திய ஒளிபரப்பு, மண்டல ஒளிபரப்பு. தவறு. ஒரு பிரதமர் சொன்னது சட்டத்திற்கு சமம் என்று சொல்லிவிட்டு அறிவித்தவர் தான் பிரதமர் நேரு. ஆனால் 64 அவர் இறந்து போயிட்டார். இறந்து போனாலும் அப்படியே இருக்கிறது. இன்றைக்கு இந்தி ஒரு தேசிய மொழி, தமிழ் ஒரு தேசிய மொழி. ஆனால் வடநாட்டுக்கு போய் பாருங்கள், டெல்லிக்கு போய் பாருங்கள், இந்தியில் பேசு என்பார் நம்மளை பார்த்து. எனக்கு இந்தி தெரியாது, ராஷ்டிரிய பாஷாவில் பேசு என்பார்கள். இப்பொழுதுதான் ஒரு 2 வாரத்திற்கு முன்னால் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர், எங்களுக்கெல்லாம் படிவாப்பி வழங்கிய ஆசிரியர் துறையினுடைய முன்னோடி ஆசிரியர் முனைவர் சாசி ராஜகோபாலன் மறைந்தார். டாக்டர் எஸ் ராஜகோபாலன் அவர்கள் மறைந்தார். 86 புதிய கல்விக் கொள்கை, இப்பொழுதும் புதிய கல்விக் கொள்கை தான். 86 அப்பொழுதும் ஒரு புதிய கல்விக் கொள்கை வந்தது. அந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி விவாதம் வந்தது, அனைத்து இந்திய அளவிலே வந்தது. அப்பொழுது பிரதமராக இருந்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். தமிழ்நாடு, கேரளம், மலையாளம், கர்நாடகம், ஆந்திரா 4க்கும் சேர்ந்து பிரதிநிதியாக இருந்தவர் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் எஸ் ராஜகோபாலன் அவர்கள் தான் இருந்தார். நேரடியான ஒளிபரப்பு அப்பொழுது இவ்வளோ தொலைக்காட்சி எல்லா வீட்லையும் இல்லை. இந்த நேரடி ஒளிபரப்பு வந்த பொழுது, விவாதம் நடந்து கொண்டே இருந்த பொழுது எஸ்எஸ்ஆர் மட்டும், சாசி ராஜகோபாலன் மட்டும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். பிரதமரோடு, ராஜீவ்காந்தி அவர்களோடு உடன்படித்தவர், குழந்தை இருப்பவர் மணிசங்கர் ஐயர். அவர் தான் கேட்டார், மிஸ்டர் ராஜகோபால் ஏன் நீங்கள் விவாதத்தில் கலந்துக்கல அப்படின்னு கேட்டார். உடனே இவர் சொன்னார், விவாதம் இந்தியில் நடக்குது, நான் எப்படி கலந்துக்குவேன்னார். உடனே அந்த மணிசங்கர் ஐயர் கேட்டார், உங்களுக்கு இந்தி தெரியாதா? தெரியாது. இந்தி தெரியாது என்றால் நீங்கள் ஒரு இந்தியனா என்று கேட்டார். உடனே டாக்டர் எஸ்எஸ்ஆர் முனைவர் சாசி ராஜகோபாலனார் சொன்னார், இந்தி தெரிந்தால் தான் இந்தியன் என்றால் நான் இந்தியன் இல்லை என்றார். ராஜீவ்காந்தியே கொஞ்சம் நடுங்கிட்டார். ப்ரொசீட் அவர் டிஸ்கஷன் இன் இங்கிலீஷ், நாம் இனி ஆங்கிலத்தில் விவாதிப்போம் என்று கொண்டே மாற்றிக்கிட்டார். அந்த ஆண்மை வேண்டும், ஒவ்வொரு தமிழனுக்கும் வேண்டும், ஒவ்வொரு ஆசிரியனுக்கும் வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். அவரவர் தாய்மொழி அவரவருக்கு, அவரவர்தம் தாய்மொழிகள் அவரவருக்கே அருநோயை தீர்க்கட்டும். ஆனால் என்றான் அவார் மொழிதான் நாளைக்கே அழியும் என்றால் அதன் முன்னர் நான் இன்றே இறந்து போவேன்.
சொன்னவன் ரஷ்ய நாட்டு கவிஞன், அவார் மொழி கவிஞன் ரசூல் கம்சுதாவ். ஒவ்வொரு மொழிக்காரனுக்கும் அவரவருடைய மொழி உயிர்ப்பானது. என்னுடைய அவார் மொழி நாளைக்கே அழியும் என்றால் இன்றைக்கே இறந்து போவேன் சொன்னவன் ரசூல் கம்சுதாவ். ரஷ்யாவிலேயே இப்படி அதை மீறிதான் ரஷ்ய மொழியை திணித்தார்கள். இன்றைக்கு ரஷ்ய நாடு 16 நாடுகளாகிவிட்டது. 65 முதல் பலியானது, 64 பலியானவர் கீழப்படுவோர் சின்னசாமி, 65 அடுத்து பலியானவர் தான் கோடம்பாக்கம் சிவலிங்கம், அடுத்து பலியானவர் தான் விருகம்பாக்கம் ரங்கநாதன், அடுத்த பிறகுதான் கீரனூர் முத்து, அதற்கு பிறகு வந்தவர் தான் சத்தியமங்கலம் முத்து, அதற்கு பிறகுதான் ஒரு ஆசிரியர் ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், கடைசியாக இருந்தவர் நம்முடைய கோவை நாங்கள் இருக்கிற பீளமேட்டைச் சேர்ந்த தண்டபாணி, அவர் ஊர் தொண்டாமுத்தூர். இவர்கள்தான் வரிசையாக இருந்தார்கள். எங்களுடைய உயிரினும் மேலான தமிழை காப்பதற்கு எங்களுடைய உயிரையே கொடுப்போம் என்று உயிரிழந்தார்கள். இப்படி நடந்த போராட்டத்தினுடைய உச்சகட்டமாய் நடந்தது பிப்ரவரி 10ஆம் நாள். அந்த 10ஆம் நாள் தான் துப்பாக்கிச்சூடு. மொழிப்பொருளையே முதல் முறையாக இராணுவம் வந்தது 65 தான். மொழிப்பொருளையே முதல் முறையாக ஒரு துறவி குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டது 65 மொழிப்பொருளே தான். அவர்தான் குன்றக்குடி அடிகளார். மொழிப்பொருளையே கொத்து கொத்தாய் மனிதர்கள் தமிழர்கள் இறந்தது 65 மொழிப்பொருளே தான். அந்த 65 மொழிப்பொருளே தான் பல மாநிலத்து காவல்துறையும் வந்தது. அதற்கு மேல் இராணுவமே வந்தது. இராணுவம் வந்து பிப்ரவரி 10ஆம் நாள் யாரெல்லாம் போராடுகிறார்களோ வெறும் அஞ்சலக மறியல் தான், அஞ்சலகத்தில் இருக்கிற இந்திய எழுத்துக்களை அழிப்பது தான், கண்மூடித்தனமாக சுடுங்கள் என்ற ஆணை வந்தது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் எனக்கு ஒரு சான்றும் இல்லை. அடுத்த ஆட்சி மாறப்போகிறது என்று தெரிந்தவுடனே வண்டியாயிருந்த அத்தனை அரசாணைகளையும் கொண்டு போட்டு எரித்தவர் பக்தவச்சலம். எரியுங்கள் என்று அவர் ஆணையை கொடுத்தார். அந்த ஆணையெல்லாம் இப்போ தான் வெளிப்பட்டிருக்கிறது. எந்த ஒன்றுக்கும் சான்று கிடையாது. எல்லாவற்றுக்குமே எரித்து விடுங்கள் என்று ஆணையிட்டார். அப்படித்தான் எரிக்கப்பட்டது பிப்ரவரி 10. அப்படி கோவையில், குமாரபாளையத்தில், திருப்பூரிலே தான் காவல்துறை அதிகாரிகளே எரித்தார்கள். மற்ற ஊர்களிலே காவல்துறை அதிகாரி எரித்தார்கள். திருப்பூரில் காவல்துறை அதிகாரிகளையே எரித்தார்கள். குமாரபாளையம், கரூர் வரிசையாக 40 இடங்களிலே துப்பாக்கிச் சூடு. 200 பேருக்கு மேலே இறந்து விழுந்தார்கள். அரசு கொடுத்த கணக்கு மிக குறைவு. அதிலே கோவையில் அஞ்சலகத்தில் இருக்கின்ற இந்திய எழுத்தை அழிக்கின்ற பொழுது இந்த பொள்ளாச்சியில் நடந்தது போல எந்த ஒன்றும் நடக்கவில்லை. அமைதியாய் அழித்தார்கள், அமைதியாய் வந்தார்கள். வந்த பொழுது ஒரு திரையரங்கிலே இந்தி படம் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய வேகத்தை, அவருடைய திமிரை, அவருடைய மொழிவரியை காட்டுகின்றாராம். அந்த படத்தினுடைய பெயர் ஆயா தூபான். ஆயா தூபான் என்றால் புயல் வருகிறது என்று பெயர். நாங்களும் மொழிக்காக உயிரை கொடுக்க முன்வந்திருக்கிறோம். நீ படமாக ஓட்டுகிறாய், புயல் வருகிறது என்று. இதோ நாங்கள் புயல் வந்துவிட்டோம். திரையரங்கத்துக்குள்ளே புகுந்து விட்டார்கள். திரையரங்கம் கிழிக்கப்பட்டது. செய்தி தெரிந்தவுடனே இராணுவம் உள்ளே புகுந்தது. சரமாரியாக சுட்டது. உடல்கள் மட்டும்தான் அடுக்கி வைக்கப்பட்டன. கண்டறியப்பட்டது சரோஜினி என்ற ஒரு பெண், தேவாங்கர் பள்ளியைச் சேர்ந்த 10வது படிக்கின்ற ஒரு மாணவன். மற்றவர்கள் அடையாளம் தெரியாமலே புதைக்கப்பட்டார்கள். அடுத்த 2 நாள் கழித்துத்தான் பிப்ரவரி 12 இந்த பொள்ளாச்சியில் அஞ்சலகத்தில் எரிக்கின்ற பொழுது, அஞ்சலகத்தில் இருக்கின்ற அந்த எழுத்தை சாணி கொண்டு அழிக்கின்ற பொழுதுதான் வரலாற்று மாந்தராக இங்கே வீற்றிருக்கிறார். இவர்தான் அதற்கான நேரடி சாட்சி. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எந்த ஒரு செய்தியும் வெளிப்படுத்தி விடக்கூடாது, எந்த ஒன்றுக்கும் சான்று வரக்கூடாது, எந்த ஒரு உடலுக்கும் அடையாளம் காணப்படக்கூடாது, முகவரி கேட்கப்படக்கூடாது. இதுதான் உச்சகட்டமாக இருக்க வேண்டும். இந்த அச்சம் அடுத்த நாளிலிருந்து எவரும் எந்த போராட்டம் செய்யக்கூடாது என்பதாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆணை தான். மதுக்கரையில் இருந்துதான் 7 இராணுவ வண்டி வந்த இடத்திலே தான் அவர்கள் இந்தி எழுத்தை அழிக்கப் போன அந்த இளைஞனை, மாணவனை சுட்டதிலே விழுந்து, அந்த விழுந்ததை பார்த்தால் எந்த ஒருவருக்கும் ஒரு இளைஞனை சுட்டு வீழ்த்தினால் எப்படி இருக்கும்? ஒரு காக்காய, குருவியை, சாதாரண ஒரு அகிரணை உயிர்களை சுட்டு வீழ்த்தினால் கூட நமக்கு மனம் பதைக்கும். யார் வீட்டு குழந்தையோ அடித்தால் கூட ஏண்டா பாவி அடிக்கிறே என்போம். சுட்டால் விடுவோமா? ஒன்றே போடுவோம், யார் வீட்டு குழந்தையாக இருந்தாலும். அதனால் இருந்தவர்கள் எல்லாரும் கைக்கு கிடைத்தவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களை துரத்த, அடிக்க, அவர்களும் கண்மூடித்தனமாக சுட, அப்படி சுட்டு வீழ்ந்ததில் இறந்த உடல்கள் எத்தனை என்றால் சட்டமன்றம் சொன்னது 20 பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் பொள்ளாச்சியில். அப்பொழுதும் கோவையைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் KA மதியழகன் கேட்டார், எங்களுடைய இளைஞர்களை
மொழிக்காக போராடுகின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களை நூற்றுக்கணக்கில் நீங்கள் கொண்டு குவித்து விட்டீர்கள் என்றார். உடனே முதலமைச்சர் சொன்னார், நூற்றுக்கணக்கில் என்பதெல்லாம் பிழை, நாங்கள் 52 பேரை தான் சுட்டுக் கொன்றோம். வாக்குமூலம் 52 பேரை சுட்டுக் கொன்றோம் என்பதை ஒத்துக்கொண்டார். பொள்ளாச்சியில் 20, மொத்தத்தில் 52 என்றார். அதற்கு பிறகு இப்பொழுதுதான் ஒரு 8 ஆண்டுக்கு முன்னால் இந்த துப்பாக்கிச் சூட்டில் முன்னின்று நடத்திய அந்த இராணுவ தளபதி லெப்டினன்ட் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்தார், சென்னைக்கு வந்தார், கலைஞரை பார்த்தார். பார்த்தவர் தான், நீங்கள் தான் 20 பேர் 50 பேர் 60 பேர் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அதை அருகில் இருந்து சுட்டவன் நானும் தமிழன் தான். உண்மை என்னால் சொல்ல முடியாத நிலையில் இருந்தேன், இப்பொழுது சொல்கிறேன். பொள்ளாச்சியில் இறந்தவர்கள் 200 பேருக்கு மேல் என்று சொன்னவர் அவர்தான். உடனே அவர் அழைத்து பேராசிரியர் ராமசாமியிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி உடனே நேரடியாய் கலைஞர் தொலைக்காட்சியிலே செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அதற்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய ஒரு அழிவை, இழப்பை கோவை சந்தித்திருக்கிறது, பொள்ளாச்சி சந்தித்திருக்கிறது என்பது தெரிந்தது. தமிழ் என்பது தேசிய மொழியாகிவிட்டது. அதையே நாம் இன்னும் சரிவர நிறைவுபடுத்தவில்லை. தமிழ் என்பதை தேசிய மொழி என்போம். ராஷ்டிரிய பாஷாவில் பேசு என்றால் என்னுடைய ராஷ்டிரிய பாஷா தமிழ், உன்னுடைய ராஷ்டிரிய பாஷா தேசிய மொழி இந்தி. நீ தமிழில் பேசு, நான் இந்தியில் பேசுகிறேன். அப்படித்தான் இதை சரியாக செய்தவர் காமராசர் அவர்கள். இந்தியிலே கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே நீ அதற்கான பதிலை தமிழில் கூட என்றார். கட்சி கடந்துதான் இந்த உணர்ச்சி இருந்தது. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது 8வது அட்டவணையில் இப்பொழுது இருக்கிற மொழி 22 மொழி. 22 மொழியும் ஆட்சி மொழியாக வேண்டும். நிறுத்திக் கொள்கிறேன். அதோடு தமிழ் நம் உயிர் என்பது முழக்கமாக இருக்கும். தமிழ் நம்முடைய உயிருக்கு மேலானது என்பதனால் இறந்து போன உயிர்கள் இருக்கின்றனவே, அந்த உயிர்கள் நினைவு கூர்வோம். அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியது இதுதான். 8வது இந்த குரல் தமிழுக்காக மட்டுமல்ல, 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளுக்குமான குரல். 22 மொழிகளையும் நீங்கள் ஆட்சி மொழியாக்குங்கள், அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியாக்குங்கள். பல பேருக்கு நினைப்பு ஒன்றிய அரசிலே ஆட்சி மொழியாக்குவதா, அரசாணைகளை 22 மொழியிலும் போடுவதா? அப்படி அல்ல, அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியாக்குங்கள். ஆட்சி மொழியானால் ஆட்சி மொழிக்குள்ளே இருப்பது 4 கூறு. அதுதான் பயிற்று மொழி, அதுதான் அலுவல் மொழி, அதுதான் தேர்வு மொழி, அதுதான் தொடர்பு மொழி. ஐஏஎஸ் தேர்வை தமிழில் எழுதலாம், அஞ்சல் துறை தேர்வு, தொடர்வண்டி தேர்வு தமிழில் எழுத வாய்ப்பு கொடுங்கள் கேட்கிறோமே. அதையெல்லாம் அந்தந்த மாநிலத்தில் எந்த மொழியோ அதற்குள்ளே தானாகவே வந்துவிடும். நாம் தொடர்பு கொள்வதும் அதன் மூலம்தான். எல்லாவற்றுக்குமான அடிப்படை தமிழை 22 மொழிகளும் 8வது அட்டவணையில் உள்ள இருக்கின்ற தமிழை மட்டுமல்ல 22 மொழிகளையும் அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியாக்குங்கள் என்பதுதான் கோரிக்கை. அதை நிறைவேற்றி காட்டுவேன் என்று சொன்னவர்தான் 1968 ஜனவரி 23ஆம் நாள் பேரறிஞர் அண்ணா சட்டமன்றத்தில் எனக்கு ஒரு 5 ஆண்டு கொடுங்கள் என்றார். 5 ஆண்டுக்குள் நிறைவேற்றி காட்டுவேன் என்றார். ஆனால் 2 ஆண்டில் இறந்து போனார். அடுத்து கலைஞர் வந்தார். மிக நேர்மையாக 3 ஆண்டு முனைப்பு திட்டம் என்று அறிவித்தார். தமிழை கல்லூரிக்குள் பயிற்று மொழியாக, உயர்நிலைப் பள்ளியில் அப்போ தமிழ் தான் பயிற்று மொழி, கல்லூரிக்குள் பயிற்று மொழியாக சென்னையிலும் கோவையிலும் நடைமுறைப்படுத்தினார். அப்பொழுது 65 இந்தியை திணிக்காதே என்று சொன்ன அதே வாய், அதே மாணவர்கள், அந்த மாணவர்கள் அல்ல, வேறு மாணவர்கள் யாரோ சிலரால் தூண்டிவிடப்பட்டு உயர்நிலைப் பள்ளி வரைக்கும் வந்து தமிழை திணிக்காதே என்று ஊர்வலம் போனார்கள். இதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 1965 1970 டிசம்பர் மாதம் தமிழை திணிக்காதே என்று முழக்கமிட்டு போனார்கள். அதனால் பல பேர் போய் முத்தமிழறிஞர் கலைஞர் அவரிடத்திலே இந்த வேகம் வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. இன்று வரை கோரிக்கையாகவே இருக்கிறது. வைக்கின்ற கோரிக்கை ஒன்றுதான், 8வது அட்டவணையில் இருக்கின்ற 22 மொழிகளையும் ஆட்சி மொழியாக்குங்கள். அதுதான் தீர்வு. அதுதான் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று உயிர் விட்ட அந்த மாவீரர்களுக்கு நாம் செலுத்துகின்ற காணிக்கை, நம்முடைய எதிர்கால தலைமுறை வாழ்வதற்கான சரியான வழி. நன்றி.